எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பன்னெடுங்காலமாக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு ஓலை குடிசையிலே ஒடுங்கி கிடக்கிற ஏழை எளிய மக்களை வாழ்வித்துவிட முடியாதா என்கிற ஏக்கத்திலும் தவிப்பிலும் தன்மானத்திற்கான உயிரை கொடுத்த ஒரு இனம் மானத்தை விட்டுவிட்டு 5க்கும் 10க்கும் அரை கிலோ அரிசிக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இந்த கேவலமான நிலையிலிருந்து எம் இன மக்களை மீட்டுவிட முடியாதா என்கிற துடிப்போடும் தவிப்போடும் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த வேலைகளை செய்ய வந்தோம். இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிவை என்கிறான் கன்ஃபூசியஸ். வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த எமது பெற்றோரிடத்திலிருந்து அவர்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறி வந்தோம். திமுகவை விட்டால் அதிமுக தான், அதிமுகவை விட்டால் திமுக தான், காங்கிரஸை விட்டால் பாரதிய ஜனதா தான், பாரதிய ஜனதாவை விட்டால் காங்கிரஸ் தான், இது நான்கையும் விட்டால் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பெற்றோர்களே, நாங்கள் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என் தம்பி தங்கைகளே, தமிழரின வரலாற்றில் இது ஒரு இக்கட்டான காலச்சூழல். தமிழ் மொழி சிதைந்து தமிழின மக்களின் மான உணர்வு இன உணர்வு கெட்டு அழிந்து அவர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு சிதைந்து அழிந்து அவர்களுடைய பாரம்பரிய வேளாண்மையை அழித்து ஒழிக்கப்பட்டு விதையை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற சூழலில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்ய வந்தோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய மக்களே, உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு உன் எதிர்காலத்தை பற்றிய பெரும் கனவை நீ சுமந்து நில் என்கிறான். அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான். அப்படி உங்கள் பிள்ளைகள் எங்களால் சுமக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி, மீட்சி, உயர்வு, விடுதலை என்கிற மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். நாங்கள் பல்வேறு திட்டங்களை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செயல்படுத்த துடிக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக எங்கள் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவோடு நிற்கிறோம். நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி என்ற வேலை திட்டங்களை எம் மக்களுக்கு முன்பு நாங்கள் வைக்கிறோம். நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ்மறை தந்தருளிய வள்ளுவ பெருமகனார் போதிக்கிறார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மழை மண்ணின் மனித உயிர்களின் மண்ணின் உயிர் என்கிறோம். மழை இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் எவ்வுயிரும் இல்லை. நீரில் இருந்துதான் முதல் உயிரினம் தோன்றியது. அதிலிருந்து தான் பல்கி பெருகி இத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்கள் உலகு உருவாகி இருக்கிறது. எனவே முதல் திட்டம் நீர்வளப் பெருக்கம். இருக்கிற நீர் வளங்களை பாதுகாப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது எங்களினுடைய முதல் செயல் திட்டம். நீரை பெருக்கி அடுத்த திட்டம் வயிறு.
பசி. பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்கிறார்கள். மானம், குடிப்பிறப்பு, கல்வி, தானம், தவம், ஈகை, அறிவுடைமை, தொழில் முயற்சி, காமம், உயர்வு என்கிற 10 பண்புகளும் பறந்து போய்விடும் என்கிறார்கள். இந்த பண்புகள் பறந்து போய்விட்டால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான், விலங்காக மாறிவிடுவான். எனவே பசி என்ற சொல்லே இல்லாத இந்த நிலத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றிவிடுவோம் என்கிறோம். வேளாண்மையிலிருந்து எமது மக்கள் வெளியேறிவிட்டார்கள். அதற்கு காரணம், உலகத்தில் எப்பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அப்பொருளுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், ஒரு குண்டூசி தயாரிப்பவர்கள், எது ஒன்று தயாரிப்பவரும் அதற்கான விலையை, ஒரு குண்டு ஊசி 3 ரூபாய் என்றால் அதற்கான விலையை அவரே தீர்மானிக்கிறார். ஆனால் வேளாண் பெருங்குடி மகன் விளைவிக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவர் தீர்மானிக்க முடியவில்லை. அதுதான் இதற்கான அடிப்படை சிக்கல். வேளாண் குடிமக்கள், உலகிற்கு உணவளிக்கிற உழவர் பெருமக்கள் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிற சூழலை பார்க்கிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் வயலுக்கு சென்று வரப்பில் நின்று வயலை பார்க்கிற போது பயிர் வாடியதை கண்டு உயிர் வாடி வரப்பில் நின்ற மரத்தில் வேட்டியவே கயிறாக முறுக்கி தூக்கில் தொங்கி செத்ததை நாம் கண்கூடாக கண்டோம். எனவே இந்த பேரவலத்தில் இருந்து வேளாண் பெருங்குடி மக்களை மீட்க காக்க இருக்கிற ஒரே வழி வேளாண்மை தேசிய தொழில் அரசு பணி. எல்லோரும் வேளாண்மையை விட்டு வெளியேறுகிறார்கள். காரணம், வேளாண்மை செய்வது படித்தவன் செய்கிற தொழில் அல்ல. ஆடு மாடு வளர்ப்பது படித்தவன் செய்கிற தொழில் அல்ல, அது படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறார்கள். என் அன்பு மக்களே, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல், நம் பண்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, அது வாழ்வியல், அது ஒரு பண்பாடு. ஆதியில் மனிதன் செய்த தொழில் வேளாண்மை செய்தலும் ஆடு மாடு வளர்த்தலும். என் அன்பிற்குரிய மக்களே, காடுகளில் இருந்து நாம் நகர்ந்து இடம்பெற தொடங்கிய போது காடுகளில் ஆதியில் கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். பிறகு நகர்ந்து வரும்போது நதியை கண்ட இடத்தில் தங்கினோம். அன்றுதான் நாம் குளிக்க தொடங்கினோம், மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கினான். அதான் நதி வழி நாகரிகம் என்கிறோம். அங்கு நகர்ந்து வந்தவன் ஆற்றை கண்டவுடன் அங்கே ஏன் தங்கி வாழக்கூடாது என்று முடிவெடுத்தான். தங்கி வாழத் தொடங்கினான். தங்கி வாழும்போது வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தான். அப்போது ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான். தனக்கான உணவுப் பொருள்களை நாம் ஏன் விளைய வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தான். வேளாண்மை செய்ய தொடங்கினான். ஆதியில் மனிதன் செய்ய தொடங்கிய ஆதி தொழிலே வேளாண்மைதான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த தொழிலில் இருந்து இன்று சிறுக வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அரசே சொல்கிறது, நமது அரசே வேளாண்மையை விட்டு எல்லோரும் வெளியேறுங்கள், மாற்று தொழிலுக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறது. பிறகு உணவு தேவைக்கு இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை தம்பி தங்கைகள், கற்றறிந்த சான்றோர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். எல்லா நாடுகளும் வேளாண்மையை விட்டுவிட்டு தொழில் வளர்ச்சி, கணினி வளர்ச்சி என்று இப்படி போய்கொண்டிருந்தால் வேறு நாட்டிடமிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று நம்பினால் எல்லா நாடுகளும் அமெரிக்கா நினைக்கிறது வேறு நாட்டிடமிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று, ஆஸ்திரேலியா நினைக்கிறது வேறு நாட்டிடமிருந்து அரிசி பருப்பை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று, ஜப்பான் நினைக்கிறது வேறு நாட்டிடமிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று, இந்தியா நினைக்கிறது பிற நாட்டிடமிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று. இந்தியா நினைப்பதில்லை, செய்து கொண்டிருக்கிறது. காரை ஏற்றுமதி செய்கிற என் தேசம் வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா நாடுகளும் தொழில் வளர்ச்சி என்று போய்விட்டு வேளாண்மையை கைவிட்டுவிட்டு இறக்குமதி செய்து கொள்ளலாம் பிற நாடுகளிடமிருந்து என்று இருந்தால் எந்த நாட்டிடமிருந்து இறக்குமதி செய்வீர்கள்? ஒரு நாள் உலகம் உணவின்றி தவிக்கும், நீரின்றி தவிக்கும். அப்போது என்ன நடக்கும் என்று அறிவார்ந்த தம்பி தங்குகள் கற்பனை செய்து கொண்டு பாருங்கள். சோமாலியா போல, எத்தியோப்பியா போல, நைஜீரியா போல, வெனிசுலா போல நம் நாடு வர வேண்டுமா என்பதை கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒரே வழி வேளாண்மையை கைவிடாது பாதுகாப்பதுதான். வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றி கற்றறிந்த இளைஞர்கள் அந்த பணியில் ஈடுபடுவதுதான். அதை இழிவென்று கருதுவது மிகப்பெரிய தவறு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள்
தமிழக சட்டசபையில் அறிவிக்கிறார்கள், படித்த பொறியாளர்கள், பிஇ படித்த மாணவர்கள் சாலையை துப்புரவு செய்கிற துப்புரவு பணிக்கு துப்புரவு பணியாளர்களாக பணி செய்வதற்கு விண்ணப்பம் செய்திருப்பதை பார்க்கிறீர்கள். அதைவிட வேளாண்மை செய்வது ஒன்றும் இழிவல்ல. ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் என்று கருதுகிறார்கள். ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நாடு மாடுதான் வளர்க்கிறது. பிரேசில் என்கிற ஒரு நாடு மாடுதான் வளர்க்கிறது. பிரேசிலில் இரண்டே வளங்கள் தான் என் அன்பிற்குரிய பெற்றோர்களே. ஒன்று மாடுகள், இன்னொன்று கரும்பு. கரும்பிலிருந்து சர்க்கரை, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது மாடு. மாட்டுக்கறி, உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. உலகத்தில் அதிகமாக 2வது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில். உலகத்தில் அதிகமாக பாலை ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில், 2வது ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டொன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை ஈட்டுகிற நாடு இந்தியா. இப்படி இந்த வளங்கள் மாற்று பொருளாதாரத்திற்கு நாம் செல்லாது நமது மண்ணை வாழ வைப்பது கடினம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு, நார்வே வெறும் காடு, டென்மார்க் வெறும் மாடு, ஆஸ்திரேலியா வெறும் மாடு ஆடு, இப்படி ஒவ்வொரு நாடுகளும், கியூபா வெறும் கரும்பு தான், உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று கியூபா போற்றப்படுகிறது. வெறும் கரும்பை மட்டும் வைத்துக்கொண்டு, வெறும் சர்க்கரை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த நாடு தன்னிறைவடைந்திருக்கிறது. இன்னைக்கு ஆகச்சிறந்த நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலக அரங்கிலே. நண்பிற்குரிய மக்களே, கல்வியை தன்னகத்தை வைத்து அரசு பொதுவாக தன் மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறது கல்வியை. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று அங்கு இல்லை. ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லை. சாலையை அதுவே போடுகிறது, பராமரிக்கிறது, போக்குவரத்தை அதுவே நடத்துகிறது. அதற்கு பெயர்தான் நாடு. அதுதான் நாம் சொல்கிற தற்சார்பு. ஆனால் நமது நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை. எனவேதான் வேளாண்மையை தேசிய தொழில், அரசு பணி என்று வந்தோம். வயிறு, அடுத்ததாக உயிர், மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது மக்களுக்கு தேவை என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு மருத்துவத்தை தரமாக, சமமாக, சரியாக எல்லோருக்கும் இலவசமாக வழங்குவது உங்கள் பிள்ளைகளின் திட்டம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மனிதனுக்கும், கடைகோடி குடிமகனுக்கும் கிடைக்கிற, ஒரு எளிய மகனுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் எங்களினுடைய கனவு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்போலோவில் படுத்தார்கள். ஐயா கலைஞர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது காவிரி மருத்துவமனையில் படுத்தார்கள். அப்போது அரசு மருத்துவமனை நிலை என்ன? அரசை நடத்தியவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதில் படுக்கிற மக்களின் நிலை என்ன? ஏன் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்யவில்லை? அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. ஏன் தரமாக இல்லை? தரங்கட்டவர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. இதுதான் உண்மை. இந்த சிந்தனை, இந்த கேள்வி இதுவரை இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகளை தவிர எவரும் எழுப்பியதில்லை. ஏன் படுக்கல? ஏன் படுக்கல? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தால் 70 நாளில் போன உயிர் 7 நாள் போயிருக்கும். அது அவர்களுக்கு தெரியும். அதான் சிக்கல். அப்ப அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்கிற மக்களின் நிலை என்ன? எலி, பாம்பு, தவளைக்கு இருக்கிற மதிப்பு கூட மனித உயிருக்கு இல்லையா? எதற்காக இத்தனை 1000 கோடி மருத்துவத்துறைக்கு ஒதுக்குகிறீர்கள்? எதற்கு இவ்வளவு பெரிய கட்டடம்? உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துகிற எல்லாம் கேவலமாக இருக்கிறது. தனியார் நடத்துகிற பேருந்து சரியா இருக்கு, அரசு நடத்துகிற பேருந்துல கதவு இல்லை, ஓட்டுநருக்கு உட்கார சீட் இல்லை. ஒருத்தன் எழுதுறான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்கன்னு. முத சீட்டை கொடுங்க, அப்புறம் பெல்ட் போடுறேங்கிறாரு. என் அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் பார்த்திருக்க கூடும், என் தம்பி தங்கைகள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய வலையொலியில் பகிரியில் பார்த்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் எத்தனை அரசு பேருந்தில் பயணிக்கிற நம்ம அக்காவும் தங்கையும் பேருந்துக்குள் குடை பிடித்து சென்றார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உலகத்தில் எந்த நாட்டில் இது நடக்கிறது? தனியார் முதலாளிகள் சொகுசு பஸ் நடத்துகிறார்கள், அரசு கேவலமாக பேருந்து நடத்துகிறது. காரணம் என்ன? 44,000 கோடி இழப்பு அரசு பேருந்து போக்குவரத்து துறையில். அது 400 கோடியாக இருக்கும்போது, அது 400 கோடியாக இருக்கும்போது, அது 4000 கோடியாக இருக்கும்போது, அது 14,000 கோடியாக இருக்கும்போது ஏன் அதை ஈடுகட்டல? 44,000 கோடி எப்படி இழப்பு? யார் அதற்கு பொறுப்பு? எப்படி இருக்கு?
போக்குவரத்து தனியார்ட்ட கொடுக்குறாங்க. தனிப்பெரும் முதலாளிகள் தரமாக பேருந்தை ஓட்ட முடியும். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசால் அது முடியாதா? எப்படி இது? சிங்கப்பூர்ல மருத்துவம் அப்படி இருக்கு, உலக தரத்துக்கு இருக்கு. மலேசியாவில் மருத்துவம் அப்படி இருக்கு. என் மீது பேரன்பு கொண்ட என் தங்கை, என் தம்பி எல்லாம் அங்கே மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க. 2016 நான் தேர்தலில் நிற்கும் போது அரசு மருத்துவராக இருந்தாங்க 2 பேரும், கணவனும் மனைவியும். அந்த தங்கை, அந்த 2 பேரும் தமிழ்நாட்டை அண்ணன் வென்ற போறார், முதலமைச்சர் ஆகிற போறார், நாம் அந்த நாட்டுக்கு போக போகிறோம் என்று 2 பேருமே அரசு வேலையை விட்டுட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நம்ம மக்களை நம்பி நீங்கள் எடுக்கலாமான்ற இந்த முடிவை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணி, இப்போ தனியாக நாங்கள் வேறு வேலைக்கு போயிட்டோம்னான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தங்கை சொல்கிறா, ஒவ்வொரு நாள் இரவும் நான் அணுவேன் அண்ணா, இந்த மலேசியாவில் இந்த மக்களுக்கு நாம் கொடுக்குற மருத்துவம் என்னைக்கு நம் நாட்டில் நம் மக்களுக்கு கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கி தவிப்பேன் அண்ணான்னு சொல்கிறாங்க. அண்மையில் இறந்து போன எழுத்தாளர் நமது ஐயா பிரபஞ்சன் அவர்கள், அவருக்கு இதய நோய், அவருக்கு நெஞ்சு வலி. அப்போ மருத்துவமனைக்கு சோதிக்க போகிறார். அப்போ அவருடைய நண்பர், அரசு மருத்துவமனைக்கு போயிடாதீங்க, ஏனால் நீங்கள் தமிழினத்தின் பொக்கிஷம், மிகப்பெரிய எழுத்தாளர், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைக்கு செல்றார். 6 லட்சம் ரூபாய் செலவாயிருந்ததுக்கு. அவர் சொல்றார், எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள், என்னை காப்பாற்றி விட்டார்கள், சாதாரண மக்களுக்கு நெஞ்சு வலி வந்தால் என்ன ஆகும் என்று. அதே ஐயா பிரபஞ்சன் அவர்கள், அவருடைய மகன் பிரான்சில் பணி செய்கிறார். பிரான்ஸ் நாட்டில், பிரான்ஸுக்கு போகும்போது மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சி சென்றிருக்கிறார் அவருடைய மகன். பிரான்ஸில் மருத்துவமனையை பார்த்தவர் எழுதியது, இந்த மருத்துவம் என் தேசத்து மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்று எழுதுகிறார். அதை போலவே உங்கள் பிள்ளைகள் ஏங்கி உலக தரத்திற்கு என் சொந்தங்களுக்கு மருத்துவத்தை தரமாக, சமமாக, சரியாக, இலவசமாக மருத்துவத்தை வழங்குவது என்ற கனவோடு நிற்கிறோம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலையில் இல்லாத அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம். இதை கிடைப்பதற்கு வழி, நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், அனைத்து துறை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் அவர்களுக்கு முடியவில்லை என்றாலும், அவர்கள் குடும்பத்தினருக்கு முடியவில்லை என்றாலும், அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்கிற சட்டத்தை ஏற்றி விடுவோம். தானாகவே அரசு மருத்துவத்தின் தரம் உயர்ந்துடும். உலக தரத்தை கொடுப்போம். 1 பைசா லஞ்சம் ஊழல் முடிஞ்சு விச ஊசி போட்டு கொண்டுருவேன், ஒழிச்சு பெறுவேன். நடுங்கணும், காசு லஞ்சம்னு கேட்க நடுங்கணும். எல்லாமே என் மக்களுக்கு தெரியும். வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவேன். அந்த வார்த்தையே 2 இருக்காது. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு படைப்பிரிவு, கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை என்று வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, உங்கள் பிள்ளைகளின் கட்சி தான். இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சத்தம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பல அதிகாரிகள் பெற்ற லஞ்சத்தை திருப்பி வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். உலக தரத்திற்கு மருத்துவத்தை உங்கள் பிள்ளைகள் கொடுப்போம். அதுக்கடுத்து கல்வி, அறிவு, நீர், வயிறு, உயிர், அறிவு, கல்வி. அறிவை வளர்க்கும் கல்வியை அனைவருக்கும் சமமாக, தரமாக, சரியாக, இலவசமாக கொடுப்போம். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்ற நிலை இல்லை. தாழ்ந்த சாதி, உயர்ந்த சாதி என்கிற நிலையே என் நாட்டில் இல்லை. ஒன்று தான் கேட்போம், சாதிங்கிற இடத்துல சாதி போடக்கூடாது, குடி கேட்போம், தமிழ் குடி, அது போடணும். அது போட்டாலே புரிஞ்சுக்குவேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்வியை கொடுப்போம். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். நாங்கள் படிப்பு வைக்கோம், அரசு படிக்க வைக்கும், அரசே படிக்க வைக்கும். தனியார் கல்வி நிறுவனங்களை மூட மாட்டோம். கல்வி நிறுவனங்களோடு உங்கள் பிள்ளைகள் போரிடுவோம். அரசு கல்வி நிறுவனங்களை தொடங்கி, அரசு பள்ளி, அரசு கல்லூரியை தொடங்கி தனியார் முதலாளிகளோடு மோதுவோம். என் கல்லூரியில் வர்ற என் மாணவன் தரமான மாணவனாக வர்றானா, உன் கல்லூரியில் படித்து வர்ற மாணவனாக சிறந்த மாணவனாக வர்றானான்னு சண்டை செய்வோம். தானாக தனியார் கல்வி நிறுவனங்களை மூடும் நிலைமைக்கு அரசு பள்ளி கல்லூரிகளின் நிலையை உயர்த்துவோம். கல்வி என்பது மானுட உரிமை.
அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை, மாபெரும் கொடுமை. அறிவை வளர்க்கிற கல்வியை, உயிரை காக்கிற மருத்துவத்தை தனிப்பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்திருப்பது கேடுகட்ட நிலை. வியாபாரம், என் உயிர் வியாபாரம், என் அறிவு வியாபாரம். நிறைய காசு கொடுத்தால் நல்லா படிக்கலாம். இந்த நிலை எந்த தேசத்தில் இருக்கு? எந்த நாட்டில் இருக்கு? நிறைய காசு இருந்தா பொழைச்சுக்கலாம், மருத்துவமனையில் போய். காசு இல்லைன்னா குழிய தோண்டி சுடுகாடு போய் படுத்துக்கலாம். இது இந்த தேசத்தின் நிலைமை. எப்படி இருக்கும் மருத்துவ நிலை? ஒரு கவிதை ஒரு கவிஞன் எழுதியிருந்தான், நான் கூட என் படத்தில் அதை பதிவு பண்ணேன். தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்துக் கொண்டான். மருந்தில் கலப்படம். மருத்துவமனையில் சேர்த்தார்கள், மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான். மருந்தில் கலப்படம். எப்படி இருக்கு? இதுதான் உன் நாட்டின் மருத்துவத்தின் நிலை. பேசும்போது கூட என் தம்பி சொன்னா, அம்மையார் ஜெயலலிதா நாட்டின் முதலமைச்சர், எப்படி செத்தார்னே தெரியல. இதுவரைக்கும் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன தெரியுமில்ல, திருப்பரங்குன்றத்தில் நடந்த இடைத்தேர்தலில் அந்த தேர்தல் செல்லாதான். ஏன்? கைரேகை வச்சது அம்மையார் ஜெயலலிதா இல்லையா? இந்த ஃப்ராடு பசங்களை நம்பி நீங்க இன்னும் நாட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. கைரேகை வச்சது ஜெயலலிதா கைரேகை இல்ல, அது யாரோட கைரேகை? அந்த கைரேகை எப்படி பெற்றார்கள்? அதை ஜெயலலிதா கைரேகை என்று இட்டு தேர்தலில் போட்டியிட வைத்த அயோக்கியர்கள் யார்? அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எடுக்கப்பட போகிற நடவடிக்கை என்ன? பதில் உண்டா? என்ன கொடுமை! எத்தனை காலத்திற்கு எல்லாத்தையும் சகித்து சகித்து நின்று சாக போகிறீர்கள்? எத்தனை காலத்துக்கு? கற்றறிந்த இளைஞர்கள் நீங்களாவது படிக்க வேணாமா? எத்தனை நாளைக்கு கைகட்டி 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 நின்று? என்றைக்கு கட்டிய கை இதுவரை விரிக்கல. இப்போதுதான் உங்கள் பிள்ளைகள் உரிமைக்காக உயர்த்தி நீட்டுகிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று. இத்தனை ஆண்டுகள் எத்தனை பேரை பதவியில் அமர்த்திட்டீங்க? ஒரு சின்ன மாறுதல், ஒரு சின்ன மாற்றம் இந்த மண்ணில் நீங்க கண்டது உண்டா? என்ன இருக்கு? அதே தேர்தல், அதே காசு, ஓட்டுக்கு காசு, அதே இலவசம், கர்மாந்திரம், அதே இலவசம். இலவசம் ஏழைகள் இருக்கிற வரை இலவசங்கள் தொடரும். இலவசங்கள் கொடுக்கிற வரை ஏழை இருக்கத்தான் செய்வான். 2000 ரூபாய் போடுறது, 6000 ரூபாய் போடுறது எப்படி இருக்கு? வேளாண் குடிமக்கள் மீது ஐயா மோடிக்கு அவ்வளவு அக்கறை. 6000 ரூபாய் போடுறாரு. அம்மனமா நின்று வீட்டு வாசல்ல போறான்னா ஏறிட்டு பார்க்கல. அவ்வளவு அக்கறை கொண்ட பெருமக்கள் ஏறிட்டு பட்டினி கடந்து போறான். நான் டெல்லியில 100 நாள் ஒரு நாள் ஏறிட்டு பார்க்கல. 400க்கும் மேற்பட்ட விவசாயி செத்தா ஒரு வார்த்தை தெரிவிக்கல. எல்லாம் நாடகம். தேர்தல் வரும்போது போடுற நாடகம். உன் உயிரை பற்றி கவலை கிடையாது, உன் ஓட்டு தான் எனக்கு முக்கியம். உன் வாழ்க்கை பற்றி கவலை கிடையாது, உன் வாக்கு தான் எனக்கு முக்கியம். இதை சகிக்க போறீர்களா? எத்தனை ஆண்டுகளுக்கு? எத்தனை காலத்திற்கு? திருப்பவர்களுக்கு பதவி கொடுத்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதேதான் அதேதான். காலையில் ஒன்று பேசுறது, ராத்திரி ஒன்று பேசுறது, மதியம் ஒன்று பேசுறது, அப்புறம் எல்லாத்தையும் விட்டு அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு போயிடுறது. என்னது இது? என்ன வச்சிருக்கான் நமக்கு? எல்லாத்தையும் வித்துட்டான். ஒரு கேள்வியை கற்ற என் தம்பிமார்கள், என் தங்கைகள், அறிவார்ந்த சான்றோர்கள் இருக்கிற இந்த நிலத்தில் ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க. கல்வி தனியாற்ற கொடுத்துறீங்க, போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துறீங்க, நல்லா கவனிங்க. வானூர்தி நடத்துவது தனியார், பேருந்து நடத்துவது தனியார், மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துறீங்க,
குடிநீர் விநியோகத்தை தனியார்ட்ட கொடுத்துறீங்க, எல்லாத்தையுமே தனியார்ட்ட கொடுத்துறீங்க. உங்க வேலை என்ன? கவர்மெண்டினுடைய வேலை என்ன? அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? என்னதான் உன் வேலை? எல்லாத்தையும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இருக்கிறத தவிர உனக்கு ஒரு வேலை என்ன? இதனால தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் முதல்வர்கள் அல்ல, நீங்கள் பிரதமர் அல்ல, நீங்கள் புரோக்கர்ஸ், தரகர்கள் என்று சொல்றோம். எங்களுக்கு வேண்டியது தரகர்கள் அல்ல, நாங்கள் தலைவர்களை தேடுகிறோம். எங்களுக்கு வேண்டியது தலைவர்கள். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இருந்து என் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்கிற தலைவன் எங்களுக்கு தேவை. தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல என் அன்பு மக்களே, தழும்புகளை தாங்கி நிற்பவன் தான் தலைவன். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்க வேண்டும். அவன்தான் தலைவன். அடக்கி ஆள்பவன் அல்ல தலைவன், அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன். இந்த மோடி, நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ஐயா மோடி அவர்கள் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநில மக்களின் கலாச்சார தலைப்பாக்களை தொப்பியே அணிகிறார். எந்த மாநிலத்துக்கு போனாலும் சீக்கியருடைய தொப்பிய தலைப்பாக அணிவார். அங்கே போனால் அந்த நாட்டு மக்களுடைய தலைப்பாக கட்டிக்கொள்வார், அந்த மாநில மக்களின். ஆனால் ஒரு நாளாவது இஸ்லாமிய மக்களின் தொப்பியை அவர் அணிந்தது உண்டா? இல்லை. இதுதான் பாசிசம். பாசிசம். ஒரு நாட்டின் ஒரு சாதாரண சட்டசபை பாராளுமன்ற சபையை நடத்துகிற சபாநாயகரே நடுநிலையா இருக்கணும்ன்றான். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து விலகி எந்த பாகுபாடுமற்று சபையை நடத்தணுங்கிறான் சபாநாயகர். சர்வ அதிகாரமும் கொண்ட நாட்டின் பிரதமர் சார்பு நிலையில் இருப்பது எப்படி? மதச்சார்பற்ற நாட்டின் தலைவன் எப்படி மதச்சார்போடு இருப்பது? எப்படி இருப்பது? ஆயிரம் இருக்கலாம், அது என் வீட்டுக்குள்ள, என் நாட்டுக்கு நான் பொதுவான தலைவன். அப்படித்தானே இருக்கணும். இஸ்லாமிய மக்களுக்கு வேற பிரதமரா? அவன் முடிவெடுத்துறான். ஜனநாயகம் பேசுவான். 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் அறிவார்ந்த இருந்த மக்கள் சிந்திக்கணும், தம்பி தங்கையில் சிந்திக்கணும். 403 இடம் சட்டசபையில், ஒரு இடம் இஸ்லாமிய கிறிஸ்தவர் கொடுக்கல. காரணம் என்ன? உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்துட்ட. அதே மாதிரி முடிவெடு, உன் வரி எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? எப்படி? அவ்வளவு வெறுப்பு இருக்கு இஸ்லாமிய மக்கள் மீதுன்னா, அவ்வளவு வெறுப்பு இருக்கு கிறிஸ்தவ மக்களின் மீதுன்னா, இது இந்து நாடுன்னு அறிவிக்க போறேன்னா ஒன்று செஞ்சிரு. இந்து நாடுகளோட தான் எங்களுக்கு வர்த்தக தொடர்பு, தொழில் தொடர்பு, ராணுவ தொடர்பு முடிஞ்சு போச்சு. துபாய் சேக்க கட்டி பிடிச்ச அப்படியே பல ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தத்துக்கு போடுற. எதுக்கு போடுற? அவன் கொடுக்குற பெட்ரோல்ல எதுக்கு விமானம் பறக்குது? கட்ட வண்டியில் போ. அவங்க கொடுக்குற காரில் எதுக்கு ஓட்டுற? அவங்க கொடுக்குற பெட்ரோலை போட்டு காரில் கிருன்னு போற. ஒரு காரில் 100 கார் போகுது. அமெரிக்கா போகாத, ரஷ்யா போகாத, பிரான்ஸ் போகாத, ஜெர்மன் போகாத, பிரிட்டன் போகாத, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடாத கிறிஸ்தவ நாடு இஸ்லாமியனோட எந்த தொடர்பும் இல்லை. அறிவை. அதுக்கு பிறகு இது இந்து நாடு. ஆமா, இந்து நாடு. என்னது? எப்படிப்பட்ட செயல் இதெல்லாம்? எப்படிப்பட்ட அரசியல் இது? புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் இறந்து போன எல்லா ராணுவ வீட்டுக்கும் போன இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அதே வீரர்களில் ஒருவன் இஸ்லாமிய ஒரு வீரன் இறந்திருக்கான். இந்த நாட்டுக்காக, தன் சொந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்திருக்கான், ரத்தம் சிந்திருக்கான். அந்த வீட்டுக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தல, மரியாதை செலுத்தல, ஒரு ஆறுதல் சொல்ல. இதுக்கு பேர் தான் பாசிசம். இவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். பாகிஸ்தான் மட்டும் இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கா? இல்லை. நீ செஞ்ச ஒரு சாதனையை உன்னால சொல்ல முடியுதா? தீவிரவாதி வந்து தாக்கிட்டான். தீவிரவாதியே நீங்கள் தானே, வேற யாரு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த தாக்குதல், புல்வாமா மாவட்டத்தில் நடந்த இந்த தாக்குதல் நடத்தப்பட போகுது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே கேள்வி, பதில். யார் சொல்ல போறா? அம்மா தமிழிசையா, அண்ணன் பொன்ராதாவா, இல்ல ஹெச் ராஜாவா, இல்ல யாரு, இல்ல ஐயா நரேந்திர மோடியா? யார் சொல்ல போறா? யாரு?
ஹோம் மினிஸ்டரா, உள்துறை அமைச்சரா, இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரா, பாதுகாப்புத்துறை அமைச்சரா, நிர்மலா சீதாராமன் யார் சொல்ல போறா? தெரியுமா தெரியாதா? தெரியாது என்றால் நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறீங்க? எதுக்கு பாதுகாப்புத்துறைக்கு ஒரு அமைச்சகம், உள்துறைக்கு ஒரு அமைச்சகம், இவ்வளவு அதிகாரம் அடைச்ச பிரதமர் பதவி எதுக்கு? தெரியாதுன்னு சொல்லவா? தெரியும் என்றால் ஏன் தடுக்கல? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஒரு நீட்டு தேர்வு எழுத போன எங்க பிள்ளைகளை என்ன சோதனை பண்ணீங்க? துப்பட்டா வெட்டினீங்க, கையை வெட்டினீங்க, துப்பட்டா வெடுத்தீங்க, தொங்கட்டான கழட்டினீங்க, மூக்குத்தியை கழட்டினீங்க, சங்கிலியை கழட்டினீங்க. அதுக்களெல்லாம் நாங்கள் பிட்டு கொண்டு வரோம். நீங்கள் இந்த மூக்குத்திகளை பிட்டு கொண்டு வர முடியுமா? ஓட்டு எந்திரத்துக்களை ஒன்றும் செய்ய முடியாதான். அவன் சொல்கிறான், நம்மளை நம்ப சொல்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. அவங்க ஆளே சொல்றாரு. யாரு? சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இந்த இது இங்க பாருங்க, மைக்ரோ கண்ட்ரோல் சிப். இது எங்க தயாரிக்கப்படுது? ஜப்பான்ல. இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அந்த இது ஒப்பந்தம் கொடுத்து ஜப்பான்ல இருந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பை தயாரித்து கொண்டு வரான். ஆனால் அவன் எலக்ட்ரானிக் எந்திரத்தை பயன்படுத்தியான் ஜப்பான்காரன் கடை வர சொல்றாரு. ஆர் யூ மேட்? நீ பைத்தியமாடான்னு கேட்குறான். அவன் பயன்படுத்தலை, கண்டுபிடிச்சு இவனுக்கு கொடுத்தவன் அவன் விட்டுட்டான். அவன் வாக்கு சீட்டு முறையில் இருக்கான். இதை முதலாக பயன்படுத்திய அமெரிக்கா, பிரிட்டன்லாம் விட்டுட்டு வாக்கு சீட்டு முறைக்கு போயிட்டது. நைஜீரியாவும் இந்தியாவும் கட்டி பிடிச்சி தொங்குது. ஏன்? மக்கள் ஓட்டு போட மாட்டான், நாமளா போட்டுக்கிட்டா தான். எந்த சாதனையும் சொல்ல அவங்க தயாரா இல்லை. இப்போ நாட்டை பாதுகாக்க ஐயா நரேந்திர மோடியால் தான் முடியும். அவரால் ஜிம்முக்கு போய் கும்முன்னு பாடியை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரால் தான் முடியும்னு. நாட்டை பாதுகாக்கிறது மோடின்னு நீங்க சொல்லலாம். மோடிக்கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் ராஜா. இன்னொரு முறை கொடுத்தா நீ முடிஞ்சு அவ்வளவுதான். கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திச்சு நம்ம வேலை செய்யணும். உங்கள் பிள்ளைகள் பெருங்கனவோடு நிற்கிறான். கல்வி இலவசம், மருத்துவ இலவசம். சும்மா வார்த்தையில் இல்லை, உலக தரத்து கொண்டு வருவேன். கல்வியில் தலை சிறந்திருக்கிற நாடு தென்கொரியா, 2வது நாடு ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி எங்கள் நாட்டை கொண்டு போவோம். இந்த கல்வி முறையை கிழித்து தூர வீசுவோம். இந்த கல்வி முறையை தகர்ப்போம். முதல்ல இது லார்டு மெக்காலே பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பேசுறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என்ன சொல்றான்? இந்தியா முழுமைக்கும் குறுக்கும் நெருக்கமாக நடந்தேன். ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடனும் அந்த நாட்டில் கிடையாது. அவ்வளவு செல்வ வளங்கள், உயர் நியாய உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறான். அந்த மண்ணில் அவ்வளவு செல்வம் வளர்க்கு, அந்த மக்கள்கிட்ட உயர் நியாய உணர்வு இருக்கு. என்ன நியாய உணர்வு? திருடுவது குற்றம், கொலை செய்வது பாவம், பொய் செய்வது பாவம். இந்த நியாய உணர்வு அவன்கிட்ட இருக்கு. அப்ப அவனை அடிமைப்படுத்த முடியாது. அப்ப அவனை அடிமைப்படுத்த என்ன செய்யணும்? அவன் பாரம்பரிய வேளாண்மையை நீ சிதைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவனுடைய கல்வி முறையை ஒழிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அவனிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற எண்ணத்தை அவனுக்கு விதைக்கணும். குறிப்பா வெளிநாட்டில் இருந்து வர்ற பொருள்கள் தரமானது என்ற எண்ணத்தை விதைக்கணும்ன்றான். அப்படி விதைச்சிட்டீன்னா அவன் நிறத்தால் இனத்தால் இந்தியனா இருப்பான், ஆனால் குணத்தால் அவன் வெள்ளைக்காரனா மாறிடுவாங்கிறான். ஏறக்குறை எல்லாம் மாறிட்டான். வெள்ளைக்காரன் போயிட்டான், ஒரு நாடு விடுதலை பெற்றிருக்கு. நான் கூட சொல்லுவேன், இப்போதும் இந்தியாவை வெள்ளையர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாட்டில் ஆண்டார்கள், இப்போது நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் போயிட்டான், இவங்க எப்படி விடுதலை கேட்குறான்? ஏஜமா நீங்கள் எதுக்கு இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் போங்க சாமி, உங்கள் இங்கிலீஷ் பூச்சி போதும் எங்களை ஆள்றதுக்கு, அதை விட்டு போங்கன்னு. இன்னைக்கு இங்கிலீஷ் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அடிமை கல்வி முறை. இந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கு லார்டு மெக்காலே கொண்டு வந்த கல்வி முறை தான் இன்று வரை இங்கு செயலாக்கம் பெற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ படிப்ப, அறிவை வளர்க்காது. வேலை கிடைக்கும், அவனுக்கு அடிமை வேலை. இந்த கணிப்பொறியில் வேலை பார்க்குற பிள்ளைகள்லாம் என்ன போய் கேட்டு பாருங்க. நிறைய என் தம்பிகள் தங்கைகள் இருக்கிறாங்க. 50 பேரும் அந்நிய முதலாளிகளுக்கு, அமெரிக்க முதலாளிகளுக்கு, வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வேலையை செஞ்சா கை நிறைய சம்பளம். சம்பளத்தை வாங்கி என்ன பண்றது? கார் யார் தயாரிச்சது? அவன் தான்.
செல்போன் யார் தயாரிச்சதா? அவன் தான். வீட்டில் இருக்க டிவி யார் தயாரிச்சதா? அவன் தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குவதற்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறான். அது ஒரு அடிமை வாழ்க்கை. இந்த கல்வி முறையில கிழிச்சு தூர எறிகிறோம். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறான். அறிவை வளர்க்கிற கல்வி, வாழ்க்கை நன்னறியை போதிக்கிற கல்வியை இந்த மண்ணில் கொடுக்குறோம். 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொண்டு போறான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சிடறான். இவங்க கேட்டா பெண்கள் கவர்ச்சியாக உடை உடுத்துக்கிறாரு. 6 வயசு பிள்ளை என்னடா கவர்ச்சியாக உடை உடுத்துச்சு, 60 வயசு அம்மா என்னடா கவர்ச்சியாக உடை உடுத்துச்சு? மனநோய். இது மனநோய். இந்த சமூகம் ஒரு குற்ற சமூகமாக மாறிவிட்டது. பொள்ளாச்சியில் நீ நடந்தது நினைச்சு பாரு. சராசரி மனநிலை இருக்கிற ஒரு இளைஞர்களால் அதை செய்ய முடியுமா என்று கற்பனை செஞ்சு பாருங்க. செய்ய முடியுமா? அப்ப அது எப்படிப்பட்ட சமூகம்? பொள்ளாச்சியில் நடந்த குற்றச்செயலுக்கு குற்றச்செயல் செய்தவர்கள் மட்டும் பொறுப்பேற்க கூடாது. அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் மட்டும் அவமானப்பட வேண்டியதில்லை. நாம் ஒவ்வொருவரும் வெக்கி தலைகுனியணும். ஏனால் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சமூகம் கேடுகட்டு போயிடுச்சு. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றினா அப்படி காப்பாற்றுறது சட்டம் இருக்கும். ஒழுங்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கு எப்படி இருக்கும்? தெருவுக்கு 2 குடிப்பகம் இருக்கிற இடத்துல தெருவுக்கு 2 படிப்பகம் இருந்தால் அறிவு வளரும், ஒழுக்கம் வளரும், நன்னறி வளரும். அறிவு வளர வளர மேம்படும், சிந்தனை மேம்படும், வாழ்க்கை பாதை நெறிபடும். அப்படியா இங்க இருக்கு? அப்படியா இருக்கு? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். அவர் ஓடினார். எங்கு நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகிலே ஒரு அறை எடுத்து தங்கினார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். சீன பழமொழி ஒன்று உண்டு. ஒரு மனிதன் 10,000 மைல் பயணம் செஞ்சிருக்கணும், 10,000 புத்தகங்களை படித்திருக்கணுங்கிறார் தன் வாழ்நாளில். 60,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்த ஒரே இந்திய மனிதன், ஒரே இந்திய தலைவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி இருக்கு. இந்த சமூகத்தை முற்றுமுழுதாக புரட்டி கட்டணும்னு நினைக்கிறான் உங்க பிள்ளைகள், மாத்தி படைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குதான் இவ்வளவு பெரிய போராட்டம். இதை நீ செஞ்சிருவியா சீமான்னு நினைக்கலாம். நான் செஞ்சிட முடியாது, நாம் எல்லாம் சேர்ந்தா செஞ்சிட முடியும். அதான் இங்க கேட்குறானே, இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு. ஜெயிப்பேன், நீங்களாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் ஜெயிப்பேன். நீங்க உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. நம்ம எதுக்கு எல்லாரும் போற பக்கத்தில் போறதல்ல, உலகம் போகிற போக்கில் போறதல்ல, உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைப்பவனே புரட்சியாளன். அந்த வேலையை தான் உங்க பிள்ளைகள் நாங்க செய்யறோம். நாங்கள் எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல, சரியானதை செய்ய வந்தவர்கள். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி பாய்கிற எரிகணைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக் கொள்ளணும். மிக உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நிற்கிறோம். கல்வி, மருத்துவம் எல்லாவற்றையும் சமமாக்கி என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பது, உலகத்தரத்திற்கு கொடுப்பது. கல்வியை கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன? அறிவு. அடுத்ததுக்கு அப்புறம் என்ன? பயன். பயன் என்ன? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்பா சீமான்? படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்வி. கல்வி முறை எப்படி? சுவரில்லா கல்வி, தேர்வில்லா தேர்ச்சி. எப்படி உணவே மருந்து, மருந்தில்லா உணவு போல சுவரில்லா கல்வி, தேர்வில்லா தேர்ச்சி. கல்வி ஒரு சுமை அல்ல, சுகம் என்று எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிடுறோம். பள்ளிக்கூடத்தில் 4 சோத்துக்களை அடைக்கிறது அதெல்லாம் கிடையாது. மரநிலையில் போகிறது, பிள்ளைகளை கூட்டி போய் குற்றாலத்தில் இருந்து அருவிக்கு பக்கத்தில் பாடம் நடத்துறது, மலைகளில் காடுகள் நடந்துக்கிட்டே பாடத்தை படிக்கிறது. ஒன்றும் இந்த அறிவியல், புவியியல், வரலாறு எல்லா படத்தையும் படித்து ஒன்றும் இல்லை. அறிவியல் பாடத்தை ஒரு ஆசிரியர் அறிவியல் மட்டும்தான் நடத்துகிறாரு. வரலாறு பாடத்தை வரலாறு படித்தவர் வரலாறு ஆசிரியர் ஒருத்தர் தான் நடத்துகிறாரு. ஆனால் பிள்ளைய 5 பாடத்தை 5 வாத்தியார் நடத்துகிறாரு. 5 பாடத்தையும் ஒரு பிள்ளை படிக்குது. இது என்ன பாடமுறை?
5 பாடத்துலையும் 100 வாங்கி 4 பாடத்தில் 100 வாங்கிட்டு ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் தோத்து போகிறான். 4 ஆசிரியர் அறிவான மாணவன் எல்லாரும் எழுந்து கைதட்டுங்கிறாரு. அந்த ஒரு பாடத்தில் தோத்து போனவன் அந்த ஆத்தியார் முட்டாப்பழ, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ அறிவு கெட்டவன், நீ உருப்பட மாட்டான்னு 4 வாத்தியார் பாராட்டினது உண்மையா, இந்த வாத்தியார் திட்டுறது உண்மையா? எது வருதோ அதை படிக்க விடுங்க, எது பிடிக்குதோ அதை செய்வதான் கல்வி. விவேகானந்தர் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த ஆற்றல் உறங்கி கிடக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி என்கிறார். அதான் கல்வி. இப்ப நான் என்ன படித்தேன், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஏஆர் ரஹ்மான் படித்தது என்ன, படைச்சது என்ன? 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதலை, ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு இசை மேதையாக ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார். ஐயா நடிகர் திலகம் என்ன படித்தார்? அவரை மிஞ்சி உலகத்தில் நடிகர் ஒருத்தர் இல்லை. ஈடு இணையற்ற இசை மேதை இளையராஜா என்ன படித்தார்? ஆனால் அவர் படைச்ச அளவுக்கு எவன் படைச்சான்? அவர் அளவுக்கு யார் ஞானி இருக்கிறா? இல்லை. தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. அதான் நம்ம கல்வி முறை. ஓட விருப்பமா ஓடு, பாட விருப்பமா பாடு, ஆட விருப்பமா ஆடு. விளையாட்டில் எந்த விளையாட்டில் விருப்பம் விளையாடு. ஒன்றுமே பிடிக்கலையா வா, ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குதா, ஊர் சுற்றி பாரு. அதுக்கு ஒரு தேர்வு. குற்றாலம் எங்கே இருக்குது, என்னென்ன அங்கே இருக்குது, எப்படிப்பட்ட அழகு இருக்குது, ஊட்டி எங்கே இருக்குது, கொடைக்கானல் எங்கே இருக்குது, ஏற்காடு எங்கே இருக்குது, படிச்சுட்டு தேர்வு நல்லா எழுதிட்டான். தேர்வு ஊர் சுற்றி பார்த்தவன். இவனுக்கு என்ன வேலை? வெளிநாட்டிலேருந்து ஊர் சுற்றி பார்க்குறவனு சுற்றி சுற்றி காட்டியா, நீ டூரிஸ்ட் கைடியா, உனக்கு இருந்தா சம்பளம்யா. ஏன் பிள்ளைகளை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? காலையில் பல்லு விதக்க பசையை பிதுக்கிற மாதிரி மண்டையை பிதுக்கி மூளையை எடுக்கிறீங்க. மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது போல, கணக்கிடுவது போல ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் கிடையாது. படிச்சு அப்படியே ஒப்பிச்சு அப்படியே படிச்சு தாளில் வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் அறிவா? அது அறிவா? சாருக்குன்னு ஒரு தம்பி, கரூரை சேர்ந்த தம்பி சாருக்கு ஒரு மைக்ரோ விண்கலத்தை, சின்ன விண்கலத்தை 60 கிராமில் தயாரிச்சுட்டான். அமெரிக்கா அவனை கூட்டிகிட்டு போய் பாராட்டி நாசாவில் பறக்க விட்டுருச்சு விண்வெளியில். இந்தியா கண்டுகளை. ஏன்? அவன் இஸ்லாமிய இல்லைங்க. உங்களுக்கு புரியுதா? இதுக்கு பேர் தான் ஃபாசிசம்ங்கிறோம் நாங்கள். அந்த நிலையை மாற்றணும். வேலை எல்லாருக்கும் வேலை. எப்படி வேலை கொடுப்பா சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அதான் உங்க பிள்ளைகள் சொல்ற நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. பஞ்சம் பசி என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. தூய குடிநீரை நாங்களே குழாயை போட்டு வீட்டுக்கு விநியோகிச்சிருவோம். நீ கேன் வாங்கிலாம் குடிக்க வேண்டியது. தண்ணீர் விற்பனைக்கு தடை வந்தவன பேன். வித்த முதலாளிகிட்ட இதுவரை வச்சிருந்த காசையெல்லாம் பறிச்சுக்கிறோம். ஆத்து மணலை அள்ளி வித்தவன், மலையை நொறுக்கி வித்தவனையெல்லாம் கட்டி வச்சு பச்சை மட்டையிட்ட தோலை உரிச்சு காசை பூரா எடுத்துட்டு கிளம்புன்றோம். நீ நீ விளையாட்டு சுரன் சிரிக்க நினைக்காத, நடக்கும். இது நடக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்தில் போகணும். உனக்கு தெரியாது, நான் வேடிக்கையாக சொன்னேன்னு நினைக்கிறாங்க. நான் தேர்தல் ஆணையத்தில் போய் சின்னம் கேட்டேன். முதல்ல நான் கேட்ட சின்ன காளமாடு. மயிலை கேட்டேன், தர முடியாதுட்டாங்க. தேசிய பறவைன்ட்டாங்க. சரி, அப்போ பிஜேபிக்கு ஏன் தேசிய மலரை கொடுத்தேன்னாங்க. கேட்டேன், பதில் இல்லை. இப்போ ஒரு வழக்கு போட போகிறேன். தேசிய பறவை மயிலை எனக்கு சின்னமாக கொடு. முடியாது அப்படின்னா தேசிய பறவை சின்னத்திலிருந்து எடு, தேசிய மலரை எடு. ஒரு சண்டை போட போகிறேன். மறுபடியும் எனக்கு காளமாடை கொடுங்க. காளை எங்களின் குலதெய்வம், உழவு எங்களுடைய நண்பன் கொடுங்கன்னு. உயிருள்ள எதையும் தரதில்லைன்ட்டாங்க. ஆனால் இப்போ விவசாயி கொடுத்துருக்காங்க. ஏன்? எந்த விவசாயம் உயிரோட இல்லைன்னு முடிவுன்ட்டேன். ஏன் எங்களுக்கு சின்னமாக வந்திருக்கு? உசுரை கொடுத்தாத விவசாயிகளை காப்பாற்றிடுவாங்கன்னு எங்களுக்கு கொடுக்குது. எனவே அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், உழவின் அருமையை உழவர் குடிகளுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உலகத்துக்கு சோறிட்டவன் உழவன். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று தமிழ் மறை போதிக்குது. நல்லா கவனிக்கணும். உழுவார் உலகிற்கு ஆணி, அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்குது தமிழ் மறை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவு என்று ஒரு அதிகாரம் வைத்து உலகத்திற்கு பாடி தந்தவன் தமிழ் மூதாதி வள்ளுவ பெருமகனார். தன் பொது மறையிலேயே உழவின் பெருமையை பாடுறான்.
உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணே உண்டு கொழுப்போரை நிந்தனை செய்வோம் என்று பெரும்பாவளன் நமது பாட்டன் பாரதி பாடுறான். ஒவ்வொரு குடிமகனும் அன்பிற்குரிய சொந்தங்களே, வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்பீர்கள், வழக்கறிஞரை சந்திப்பீர்கள், இன்ஜினியரை பொறியாளரை சந்திப்பீர்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் தினமும் விவசாயியை சந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 நண்பர்கள், இளங்கோ சரவணன் என்று 2 நண்பர்களின் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, 2 பேரில் இளங்கோவினுடைய அப்பா விவசாயி, உழவு தொழிலை செய்கிற வேளாண் குடிமகன். தினமும் அப்பா உழுவார், வேர்வையோடு வருவார், மாட்டுக்கு தண்ணி வைப்பார், தவிடு வைப்பார், புண்ணாக்கு போடுவார், வைக்கோல் போடுவார், காலை மாலை இருவேடும் உழுவார், வண்டி ஓட்டுவார், இதே வேலையை செய்கிறார். ஆனால் சரவணனுடைய அப்பா அரசு அதிகாரி, மாச சம்பளம் வாங்குகிறார். சரவணன் வீட்டுக்கு இளங்கோ வருவதும் இளங்கோ வீட்டுக்கு சரவணன் போவதும் வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் தன் அப்பா இப்படி வேர்வையோடும் வெற்று உடம்போடும் கருத்த உடம்போடும் உப்பு படிந்த உடம்போடும் இப்படி அழுக்காக இருக்கிறாரே, இந்த வேலையை செய்கிறாரே என்று அருவருத்து அசிங்கமாக நினைத்து கொண்டிருந்த இளங்கோ ஒரு நாள் சரவணன் வீட்டுக்கு செல்கிறான். அங்கே செல்கிற போது அவன் தாய் சரவணனுக்கும் இளங்கோவுக்கும் தட்டிலே சோறு போட்டு வைக்கிறார். சரவணன் சோறை எடுத்து நெத்தியில் ஒட்டி ஏதோ வணக்கம் செலுத்தி மறுபடி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக இருந்து விட்டு சாப்பிட்றான். ஏன் இப்படி செய்கிறாய் சரவணா என்று கேட்கும்போது, சோறு நமக்கு கொடுப்பவர்கள் தெய்வம், அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து விட்டு பிறகு சாப்பிட வேண்டும் என்று என் அம்மா சொல்லி கொடுத்துருக்கிறார் என்று சொல்கிறான். இளங்கோ சாப்பிடலை, நேர வீட்டுக்கு பைக்குட்டை தூக்கிட்டு ஓடி வர்றான். அப்பா உழுதுட்டு வேர்வையோடு எகுத்த வர்றார். ஓடி போய் அப்பாவை இறுக கட்டி பிடிக்கிறான். அவன் மனசு சொல்லுது, எங்கள் அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறார் என்று. என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்தில் எல்லோரும் மனிதர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்கிறார்கள். உழவர் குடி விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொண்டு, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உலகில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உலகம் வாழ்வதற்கு ஒரே வழிதான் இருக்குது, அழிந்துவிட்ட உழவை மீட்போம், உலகை காப்போம் என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற லட்சிய முழக்கத்தை வைத்து உங்கள் பிள்ளைகள் வாக்கு சேகரிக்க உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் கனவை நனவாக்க எங்கள் கரங்களை வலுப்படுத்துங்கள். உங்களிடத்தில் மதிப்புமிக்க வலிமை மிக்க ஆயுதம் இருக்கிறது, வாக்கு என்கிற ஆயுதம். கொடுத்து விட்டீர்கள், அதிமுகவுக்கு கொடுத்து விட்டீர்கள், திமுகவுக்கு கொடுத்து விட்டீர்கள், பாரதிய ஜனதாவுக்கு போட்டாச்சு. 5 ஆண்டுகள் மோடி அவர்களிடத்தில் அரசை கொடுத்து விட்டீர்கள். என்ன நடந்தது? பஞ்ச பராரியாக நடுச்சாலையில் நிற்க விட்டார், பணம் செல்லாது என்று. ஜிஎஸ்டி என்று வரியை போட்டு மொத்த வர்த்தகத்தையும் மூடி முடித்து விட்டார்கள். ஒரு நல்லது ஒரு ஆட்சி. அவர்கள் கொண்டு வந்த 2 சட்ட வரைவு, ஒன்று இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான முத்தலாக் சட்டம், இன்னொன்று 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. இது 2ம் அவர்களுக்கானது. நாட்டு மக்களின் நன்மைக்காக என்ன வரைவு? காவிரி மேலாண்மை அமைக்க சொல்லி அதுக்கு ஒரு சட்ட உறுதி வரைவை தர கேட்டு எவ்வளவு காலம் போராடிட்டோம். மேலாண்மை வேணாம், காவிரி வாரியம் நாங்க, ஆணையம் நாங்க, அதையாவது இந்த அரசு அமைத்திருக்கிறதா? இல்லை. மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டார். எப்போ? இந்த மாசம் தேர்தல், போன மாசம் அடிக்கல் நாட்டார். அந்த 5 ஆண்டு காலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது நல்லது, மக்களுக்கு நலம் பயக்கிற திட்டத்தை ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளில் ஏன் நிறைவேற்றல? பதில் இல்லை. இப்பயும் அடிக்கல் நாட்டப்படுது. இந்த மருத்துவமனை வர வேண்டும் என்றால் அடுத்த முறையும் எனக்கே வாக்கு செலுத்தி பிரதமராக்குங்கள். இது ஒரு லஞ்சம், இது ஒரு விதமான கையூட்டு. உழவர் குடிகளுக்கு 6000 போடுகிறார்கள், போடுங்கள். 5 ஆண்டு கால நிதிநிலை அறிக்கையில் அறிவித்து ஏன் போடல? ஏன் போடல? இப்ப ஏன் போடுறீங்க? விவசாயி வறுமையில் இருக்கான். அவன் வறுமையில் இருக்க காரணம் யார்? நீங்க தான். இதை மாற்றுங்கள். உலகத்திற்கு சோறு கொடுத்த பரம்பரை சோழ நாடு. சோறு உடைத்து என்கிற பெருமை விட்டான். சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிப்பியில முத்தெடுத்தான், கரும்பு கணுக்களில் இருந்து முத்தெடுத்தாங்கிறான். கதிராமங்கலம்ங்கிறது என்ன? கதிர்வேந்த மங்கலம். கதிரை அப்படி குறையா மேய்ந்தாங்கிறான். சடையப்போழல் வாய்ந்த பூமி கதிராமங்கலம். இன்னைக்கு நிலைமை என்ன?
குடிக்க நீர் இல்லை, உண்ண உணவு இல்லை, சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. ஒரு கேடுகட்ட கேவலமான நிலையில் நாடு மக்களும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதை மாற்றணும் என்றால் என் அன்பிற்குரிய மக்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு, உங்களை நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகள், எங்களை நம்பி நீங்கள் வாக்கு தருவதுதான், வேற வழி இல்லை. எல்லாரும் வருவாங்க. இரட்டை இலை விவசாயிகளின் சின்னம், உதயசூரியன் விவசாயிகளின் சின்னம், மாம்பழம் விவசாயிகளின் சின்னம். நாங்கள் விவசாயிகளே விவசாயிகளின் சின்னம்னு வரோம். விவசாயியே விவசாயியின் சின்னம். இதுக்கு போடல, விவசாயி சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடல, ஒருத்தரும் சோறு திங்க கூடாது. அதுக்கு மேல நீங்க சோத்துல கை வச்சிங்க, மானங்கட்ட, சூடுகட்ட, சொரணகட்ட என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. எனவே தன்மான உணர்ச்சி இருந்தால், மான மரியாதை இனிமேலாவது தன்மானத்தோடு தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்க. பாராளுமன்றத்துக்கு போய் இப்போ என்னடா பண்ணுவேன்? என்னென்னமோ பண்ணுவேன், என்னென்னமோ பண்ணுவேன். 40 பேரை நீ அனுப்பிவிட்டு பாருங்க, மொத்த நாட்டையும் மொத்த இந்தியாவையும் கதற விடுவேன். எங்களை பார்த்தா இப்ப எல்லோரும் ஒன்று செய்யறாங்க. 50 விழுக்காடு பெண்களுக்கு இடம், 20 ஆண்கள் 20 பெண்கள் நிறுத்தணும். இந்தியாவிற்கே முன்மாதிரியாக அதை பார்த்துத்தான் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் 41 விழுக்காடு கொடுக்குறாங்க. நாங்கள் 50 விழுக்காடு. அதை பார்த்துத்தான் ஒடிசால பட்நாயக் வந்து 33 விழுக்காடு கொடுக்கிறார். முன்மாதிரியாக செய்வோம். நான் நெய்தல் படை அமைப்பேன், அதை பார்த்துத்தான் ஐயா பினராயி விஜயன் நெய்தல் படை கேரளா காவல்துறைக்கு நெஞ்சில் கேமரா வைப்பேன், அதை தெரிந்து பார்த்துத்தான் கர்நாடகா கேரளாவில் வச்சாங்க. தமிழ்நாட்டில் வைக்க முயற்சி நடக்குது. நான் நெகிழியை தடை செய்வேன், பிளாஸ்டிக்கை தடை செய்வேன் சொன்ன கேட்டுத்தான் முயற்சி நடக்குது. உலகத்திற்கு புதுமையான அரசியலை உங்கள் பிள்ளைகள் வைக்கிறோம். இந்திய பாராளுமன்றத்தை அனுப்பிப்பார், சுழற்சி முறையில் பிரதமர் சட்டம் இயற்ற வச்சிருவோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கு 5 ஆண்டு பிரதமர் பதவி. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் மந்திரி பதவி ஏற்கணும். பாராளுமன்றத்துக்குள்ள இந்திய ஆட்சிக்குள்ள மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்கிற மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு உறுப்பினராக இருக்கிற தகுதி இருக்கு, மந்திரியாக இருந்து ஆட்சி செய்கிற அதிகாரம் இல்லை, கொடுக்க கூடாது. பெண்களுக்கு சரிபாதி இடம் 33 விழுக்காடுலாம் கிடையாது, 50க்கு 50 கொடுக்கணும். இல்ல பாரத மாதாக்கு ஜே என்கிற கோஷத்தை கைவிட்டணும், கொடுக்கணும். தாய் நாடு என்று சொல்றதை விட்டுணும், கொடுக்கணும். பெண்களுக்கு தனி தொகுதி கேட்கிறான். நான் இந்த தொகுதியில் என் தங்கச்சி நிப்பாட்டிருக்கேன் கடலூர்லனா, எல்லா கட்சிகளும் பெண்களை தான் நிறுத்தணும். அதான் நாங்கள் கேட்குற உரிமை. ஆதி குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எப்படி தனி தொகுதி இருக்கிறதோ அப்படி பெண்களுக்கு, மீனவ மக்களுக்கு, மீனவ மக்களை கடல் விவசாயம் செய்கிற தொல்குடி மக்களை பழங்குடி மக்களாக கருதி அறிவித்து அவர்களுக்கும் தனி தொகுதி விழுக்காட்டு அடிப்படையில் கொடு. பல மாறுதல்களை செய்ய உங்க பிள்ளைகள் நினைக்கிறான். இந்த தேர்தலையே வேற மாதிரி நடத்த நினைக்கிறோம். ஏன் நாங்கள் வீதி வீதிக்கு போய் கும்பிட மாட்டோம்? ஏன் உங்களுக்கு குனிஞ்சு கும்பிடுகிறவன் உங்களை ஏமாற்ற வர்றான். உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் திருடியவன், காசு கொடுக்காமல் தேர்தலை நிற்பவன் நேர்மையாளன். நான் உங்களுக்கு சேவை செய்ய வர்றேன், அதனால உங்களுக்கு குனிஞ்சு கும்பிட மாட்டேன். உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க, செய்கிறேன். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் பேசுறத கேளுங்க, சரியா இருந்தா ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு வாக்குத்தாங்க, இல்லையா எப்படியோ போங்க, எப்படியோ போங்க. நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான், அவ்வளவுதான். ஒரு நாள் வீதியில் நிற்பீங்க, உங்க பக்கத்தில் நானும் நிற்பேன், என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இப்ப உடம்புல தெம்பு இருக்கு, வேகமா நடக்க முடியும், ஓட முடியும், கத்த முடியும், பேச முடியும், உழைக்க முடியும். அதிகாரத்தை கொடுத்துருங்க, எல்லாத்தையும் மாத்தி காட்டுறோம். நம்புங்க, நம்புங்க. யார் யாரையும் நம்பிட்டீங்களே, கடைசியா உங்க பிள்ளை எங்களை நம்பி பாருங்க. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை வாக்கு செலுத்துங்க. வாழ்வின் இறுதி நொடி வரை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கே தான் வாக்கு செலுத்துங்க. அதுக்கப்புறம் ஆக சிறந்த ஆட்சியை இந்த பூமி பந்தில் உங்க பிள்ளைகளால் கொடுக்க முடியும். உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் கூட்டம் உள்ளங்கையால் நிலத்தை ஆள முடியாதா? 37 இடம் அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தீங்க, அதே மாதிரி ஒரே ஒரு முறை உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்க.
ஒரே ஒரு முறை 6 மாசத்துல தமிழ் இனத்திற்கென்று தனித்தமிழ் இனத்தை நான் பிரசவிச்சு காட்டல. அப்புறம் பாருங்க, ஒரே ஒரு முறை. கருணாநிதி போல இவர்களை போல எந்த துறையில் அதிக வருமானம் வருது என்று நான் கேட்க மாட்டேன். நாங்கள் இல்லாத ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி உள்ள போவோம். எங்க எனக்கு செய்தி பிரிவு கொடு, போக்குவரத்தை கொடு, கப்பல் போக்குவரத்து அதெல்லாம் நீ வச்சுக்க போ. டிஃபென்ஸ் எனக்கு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எனக்கு, வெளியுறவுத்துறை பாதுகாப்பு 2 என்று கொடு. 6 மாசம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கு, மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டத்திற்கு, உலகத்தில் சின்ன சின்ன இன மக்கள் 26,000 எண்ணிக்கை கொண்ட மக்கள், 3 லட்சம் 4 லட்சம் எண்ணிக்கை கொண்ட மக்கள் எல்லாம் தனி நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறார்கள். 13 கோடி மக்கள் தொகை பெருத்த தேசிய இன மக்கள் தங்களுக்கென்று ஒரு தேசம் அடைந்து தாய் மொழியிலேயே பணம் அச்சிட, தாய் மொழியிலேயே தேசிய கீதம், தாய் மொழியிலேயே மருத்துவம், தாய் மொழியிலேயே பொறியியல், தாய் மொழியிலேயே சட்டம், தாய் மொழியிலே எல்லாம் படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி உலக ஒலிம்பிக்கிலே ஆசிய போட்டிகளிலே அத்தனையும் தங்கத்தை குவிக்கிற தங்கமான தம்பி தங்கைகளை உருவாக்கி ஒரு நாடை கட்டி தமிழனின் பரம்பரை கொடி புலிக்கொடியை தேசிய கொடியாக உலக அரங்கிலே உங்கள் பிள்ளைகள் பறக்க விடுவோம். ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. என் அன்பிற்குரிய மக்கள், சிறுவர்கள் இவர் ஜெயிப்பார்களா என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைக்காதீங்க. பெரிய மலை சிறிய உளி தகர்த்து எரிஞ்சிருது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போட்டு பாருங்க. நாங்கள் தான் இந்த உலகத்திலே வலிமையான ஆற்றல். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. என் அன்பிற்குரிய மக்களே, எங்களை ரொம்ப கையேந்த விடாதீங்க, ரொம்ப கெஞ்ச விடாதீங்க. எங்கள் உள்ளன்போடு நாங்கள் கேட்குற எங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இருக்கிற வலியை, அதன் உண்மையை, அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொண்டு மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். கடலூரிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தங்கை சித்ரா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை அளித்து வெற்றி பெற செய்யுங்கள். கரும்பு வெறும் விவசாயியை கொடுத்துருக்கான் கைகட்டி. ஏன் கரும்பை கொடுத்தான்? கரும்பை போல இனிப்பாக இருக்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தங்கள் உடம்பை பிழியும் போது இனிப்பான சாறை தருகிற கரும்பை போல எங்களை எவ்வளவு வருத்தியேனும் உங்களுக்காக உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காக இரு கரும்போடு நிற்கிற வேளாண் குடிமகனை எங்களுக்கு சின்னமாக தந்திருக்கிறார்கள். அந்த சின்னத்திலே உலகத்திற்கு உணவிடுகிற உழவர் குடியான வேளாண் குடிமகனில் நீங்கள் முத்திரையிட்டு என் தங்கை சித்ராவை நீங்கள் வெல்ல வைக்க வேண்டும். அதே போலவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிற்கிற என் தம்பி சிவஜோதி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களின் சின்னம் விவசாயி. உணவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உலகில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், வெல்லப்போரான் விவசாயி என்று உலகத்திற்கு உறக்கச் சொல்லுங்கள். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.